வேஷங்களை அணிந்து கொண்டு நான் இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க தவிர எல்லாராலையுமே பில்லி சூனிய ஏவல் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பில்லி சூனிய ஏவல்ங்கிறது பண்ண முடியாது. தந்திர முறைகள்னு சொல்லுவாங்க, தாந்திரிக முறைகள்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பார்ட்டு தாமா அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வைத்து பண்ணக்கூடியது. ஆனா இதை கூட எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் உடலாலும் மனதாலும் எந்த ஒரு செயலுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்மளுடைய மனதுக்கும் புத்திக்கும் முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாலே பெருவாரியா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். பில்லி சூனி ஏவலை பத்தி பேசும்போது எல்லாராலையும் இந்த பில்லி சூனி ஏவல் பண்ண முடியாது. நான் உடனடியா ஒரு காலத்துல ஒரு 4-5 ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு ஜூம் கீம்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களாலாம் இந்த பில்லி சூனி ஏவல் பண்ண முடியாது. அது வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு, ஜெகதீஸ்வரன் சார் தான். வணக்கம் சார். நமோ நாராயணா. அப்ப பில்லி சூனியத்தோட டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஆன்மாவையும் கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு பொம்மையை வச்சு வந்துட்டு ஆணி வச்சு குத்துவாங்க. அந்த நேரத்துல நம்மளோட அந்த இடத்துல எங்க குத்துறாங்க, அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் வரும். சோ இது ரெண்டும் எப்படி சார் கனெக்ட் ஆகுது? அதாவதுமா நீங்க புரிந்து கொள்ளது வேண்டியது என்னன்னா, நான் அந்த பில்லி சூனி ஏவலை பத்தி பேசும்போது எல்லாராலையுமே இந்த பில்லி சூனி ஏவல் பண்ண முடியாது. நான் உடனடியா ஒரு காலத்துல ஒரு 4-5 ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு ஜூம் கீம்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களாலாம் இந்த பில்லி சூனி ஏவல் பண்ண முடியாது. அதுவும் குரு பரம்பரையால சிலவர்களால் மட்டும்தான் கத்துக்க முடியும். நீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1,00,000 பேர் பில்லி சூனி ஏவல் பண்றாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் மட்டும்தான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாருமே அந்த வேஷங்களை அணிந்து கொண்டு நான் இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க தவிர எல்லாராலையுமே பில்லி சூனி ஏவல் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பில்லி சூனி ஏவல்ங்கிறது பண்ண முடியாது. நீங்க கேட்ட கேள்வி என்னமா? எங்களுக்கு என்னன்னா, இப்ப எங்க ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, அந்த பொம்மைக்குள்ள வைத்து குத்துறதுன்னு இருக்கலாமா? எல்லாரும் பொம்மையை செஞ்சு இப்ப உங்க பொம்மையை நான் செஞ்சு குத்துனாலும் உங்களோட கையெல்லாம் குத்த முடியாது. நான் அந்த பயிற்சியில உயர்ந்த நிலையில இருந்தேன்னா உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய ஒட்டுமொத்தமான உருவத்தை நான் பாவனையின் மூலமாக என்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இந்த பொம்மைக்குள்ள நான் கொண்டு வரணும். இதற்கே நான் பல நாள் பயிற்சி செய்து சித்து அடைந்திருந்தாலும் அது நடக்கணும். எடுத்த உடனே ஒரு பொம்மையை கொண்டு வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் அதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், நீங்க பயன்படுத்திய பொருளை கொண்டு அந்த பொம்மைக்கு பக்கத்துல நம்ம வைத்து உங்களோட ஒட்டுமொத்த உள்ள பாவனைகளை அதுல கொண்டு வருவதற்கு பல காலமாகும். அப்படி கொண்டு வந்த பிறகுதான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களை நான் தடுப்பதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி கொண்டு வந்த உடனடியாக அது நம்ம பண்ண முடியுமான்னா கிடையாது. சிலவர்களால் கொண்டு வர முடியும், ஆனா அடுத்த கட்டம் தெரியாது. அப்போ இந்த மந்திரங்களால பரிபூரணமாக அந்த ஞானத்தை பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த காரியங்களை பண்ண முடியும். தெருவுல பஸ் ஸ்டாண்டு ஓரமா இருக்கக்கூடிய சாமியார் நினைச்சாலும் முடியாது, ஏசி ரூம்ல இருக்கக்கூடியவர்கள் நினைத்தாலும் முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி யாரு நான் உங்க பில்லி சூனியம் வச்சிருவேன், ஏவல் வச்சிருவேன் அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. நான் இப்ப சொன்னக்கூடிய பாவனை முறைகள்ங்கிறது ரொம்ப அடுக்கடுக்கான பயிற்சி. இந்த பயிற்சியை செய்யறதுக்கு பல காலம் எடுத்துக்கும். பல குரு நம்மளுக்கான அந்த ஞானத்தை கொடுத்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். கண்டிப்பா சார். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ஆளுனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா நிறைய பேருக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிறது அவங்களோட திங்ஸை வச்சோ, ஒரு முடியோ, அவங்களோட ட்ரெஸ்ஸோ, இந்த இதெல்லாம் வச்சா மட்டும்தான் பில்லி சூனியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையா அந்த விஷயங்களை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போனா மட்டும் இந்த விஷயங்கள் தந்திர முறைகள்னு சொல்லுவாங்க, தாந்திரிக முறைகள்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பார்ட்டு தாமா அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வைத்து பண்ணக்கூடியது. ஆனா இதை கூட எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்ப ஒருத்தவங்களோட ஆடை கிடைச்சிடுச்சு, ஆடை கிடைச்ச உடனடியா நாங்க அவங்களோட இதை பண்ணிட முடியும். ஒருத்தவங்களுடைய முடி கிடைச்சிடுச்சு நான் பண்ண முடியும், அப்படிலாம் நடக்காது. சோ இதுல அதாவது தாந்திரிக முறைகள்ல ஒருத்தவங்களுடைய பொருள் பயன்படுத்திய வாசனைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மா பயன்படுத்திய வாசனையை வைத்து அந்த ஆத்மாக்கு சில தீண்டுகள் நடக்கணுங்கிறது பண்ண முடியும். இது நம்மளுடைய ராஜா காலத்துல இருந்தது. அதாவது ஒரு பெரிய அரசர் இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய எதிரி இருக்காங்க. அந்த எதிரியால இந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த அரசர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய ஆட்கள் மூலமாக அந்த எதிரியோடன் பழக்கப்பட்டு அவருடைய பயன்படுத்தக்கூடிய பொருளை எடுத்துட்டு வர வைத்து அவருக்கு சில தீண்டுதலை கொண்டு வந்தால் இந்த நாட்டுக்கு நன்மையா இருக்கும்ட்டு அந்த காலத்துல உருவாக்கப்பட்டது இந்த முறை. ஆனா இது இப்போ உள்ள யாருக்கும் தெரியாது. ஆமா, ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சிருக்கு, நம்ம வீடோட முடிய கொண்டு போயிட்டாங்க, ஐயோ நம்ம முடிய கொண்டு போய் அவர் வசியம் பண்ணிடுவார்.
அந்த அளவுக்குலாம் இங்க இருக்கக்கூடியவங்க அவ்வளவு அளவுக்கு பலமா எல்லாரும் இல்லை, இருக்கிறாங்க ஆனா இல்ல இல்ல. சார் இப்ப இதுக்கான காரணங்கள்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. ஒருத்தவங்க பில்லி சூனியம் ஏவல் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி சார் ரிமூவ் பண்றது, நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதாவதுமா முதல்ல அவங்க அவங்கள புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குமா. அதாவது அவங்களுடைய காலத்தை ஆத்மாவோட சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆத்மா தான் உலகத்தின் மூலமாக இருக்கு, அதுதான் கடவுள், அதுதான் பிரம்மம், அதோட சக்தி இந்த உலகத்துல இருக்கு, எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உடலாலும் மனதாலும் எந்த ஒரு செயலுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்மளுடைய மனதுக்கும் புத்திக்கும் முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாலே பெருவாரியா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ பில்லி சூனியம் பாதிப்புல இருக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் பெருவாரியா கற்பனையிலே இருப்பாங்க. 99.9 எனக்கு வச்சுட்டாங்க, எனக்கு இதனாலதான் எனக்கு என்னோட தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல அவங்களோட இயலாமை காரணமாக கூட ஏதாவது ஒரு பொருளை பழி போட்டுக்கிட்டு அதுல பயணம் பண்ணுவதற்கான மனிதர்களும் இருப்பாங்க. அப்போ முதல்ல அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும், இதனால் தான் நான் பாதிப்படைந்திருக்கிறேனா இல்ல நானே கற்பனை பண்ணிக்கிட்டேனா அப்படிங்கிற முதல் நிலையை அவங்க தெரிந்தாலே பெருவாரியான மக்கள் அதுல இருந்து வெளியே வந்துடலாம். 99.99% 9 பங்கு மக்கள் சுய ஆராய்ச்சி செய்தாலே வெளியே வந்துடலாம். அந்த ஒரு பங்கு இருக்கிறவர்கள் கடவுளை விட்டு இதோட பெரிய சக்தி இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிந்து கொண்டாலே அவர்களை எதுவுமே செய்ய முடியாதுமா. சார் இப்ப நீங்க இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு ஒருத்தவங்க பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, எனக்கு சூனியம் வச்சிருக்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய அறிகுறிகள் காட்டும்ல சார், அப்படி ஏதாச்சும் இருக்கா சார்? அதாவதுமா அறிகுறிகள் காட்டுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் மனதால் கட்டுப்படல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உதாரணத்துக்கு நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் யாரோ வைத்த சூனியமோ இல்லைன்னா யாரோ ஏவி விட்ட ஏவலோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, நம்ம மனசுதான் காரணமா இல்லை இது தானாகவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு மனிதன் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி பல தோல்விகள் தொடர்ந்து ஏற்படணும். இப்போ ஒரு 2 வாட்டி தோல்வி ஏற்பட்டுச்சு, 3 நாள் தோல்வி ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய தோல்விதான் நமக்கு வந்திருக்கா இல்ல நமக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிபிக்கா அந்த தோல்வி வருதா? இப்போ ஒரு மழை வருது, மழை வரும்போது உப்பு வியாபாரம் பண்ண போறாங்க, அப்போ அவருடைய உப்பு வியாபாரம் அதோட நிற்க போகுது. அப்போ அந்த மாதிரி அந்த மழை வந்ததுனால பலரும் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. இப்போ உப்பு வியாபாரி பாதிப்படைஞ்ச மாதிரி பல வியாபாரிகள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம மனசு என்ன தோணும், அவன் சூனியம் வச்சதுனாலதான் எனக்கு இப்படி நடந்துட்டோம் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செயல்கள் மீண்டும் மீண்டும் நான் செய்யும் போது கூட எனக்கு பிரச்சனைகள் ரொம்ப வருது. எனக்கு சில இடத்துக்கு மேல பதில் தெரியல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த மனிதனால உணர முடியும். அந்த நிலையில இருக்கும்போது அவர்களுக்கு வைத்திருக்கிறார்களா இல்லையாங்கிறத நம்ம மேற்கொள்ளலாமே தவிர, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, எனக்கு இன்னைக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அதுதான் காரணம், எனக்கு வியாபாரம் நடக்கல அதனாலதான் ஏத்த கடைக்காரன் எனக்கு வச்சுக்கிட்டான், என்னுடைய வாழ்க்கை எனக்கு திடீர்னு ஜுரம் அடிக்குது அதுக்கு அவன் தான் காரணம், இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹை லெவலுக்கு போனாதான் உங்களுக்கு அந்த அறிகுறியே தெரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப இருக்க காலத்துல நான் இப்ப எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க சார், ஒரு வாழ்க்கை நிதானம், அடுத்தடுத்த தேடல்கள் அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல ஒரு லாஸ்ட் ஒரு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியா ரொம்ப எனக்கு முடியவே செய்யாது அந்த விஷயம் அப்படிங்கும் போது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சா அதுக்கு ஏதாச்சும் நான் பரிகாரங்கள் பண்ணலாம்ல சார்? அதாவதுமா இங்க ஆரம்பம்னு எது இல்லைன்னா உயர்ந்த பிரச்சனைங்கிறது எதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஒருத்தவர்களுடைய மனம் பிரச்சனையோட அளவு ஆரம்பத்துல இருக்கா இல்லைன்னா மேல்நிலையில இருக்காங்கிறது நம்ம சொல்லணும். ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய் கஷ்டமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கஷ்டமா இருக்கும். அப்போ இங்கு தனி மனிதனுடைய அவனுடைய சுயத்தை வைத்துதான் முடிவு பண்ண முடியுமே தவிர, இப்ப நான் ஸ்டார்டிங்ல இப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன பிரச்சனை, கால ஒரு முள்ளு குத்தி இருக்கும், அதுக்காக நான் ஒரு மந்திரவாதியை போய் அவர் எனக்கு மல்லு குத்துனதுக்கு மட்டும் உனக்கு ஏத்த வீட்டுக்காரன் வச்சுட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுட்டான், உன் சொந்தக்காரன் வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய பில்ல போடுவான், ஒரு 40,000 50,000 செலவு பண்ணணும். அப்போ அந்த சின்ன விஷயத்துக்காக 40,000 50,000 அவங்க பிடுங்கிட்டு விடுவதற்கு நீங்க தயாரா இருந்தா நீங்க ஆரம்பத்திலே போய் சரி பண்ணலாம். இது மருத்துவம் கிடையாதுமா. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறது நம்மளுடைய வாழ்வியல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்க முதல் கட்டம் 2வது கட்டம்ங்கிறது கிடையாது.
இப்ப என்ன தேடி வருவாங்க, ஆசிரமத்துக்கு வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, பில்லி சூனியம் பாதிப்பு இருக்கு, நான் இதுல இருந்து விலகிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடி வருவாங்க. அப்ப நான் அவங்க பார்க்கும் போதே, அவங்கள ஆறாவ பார்க்கும் போதே என்னால உணர முடியும் இவர்கள் வந்து மனதால சிந்திச்சிருக்கிறாங்களா, உண்மையில பாதிப்படைஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ இவர்கள் மனதால பிரச்சனை இருந்தாலும் சரி, உடலால பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்களுக்கான பீஜ மந்திரம், ஒரு மனிதரை பார்த்தா அவங்களுக்கான சப்தம், அவங்களுக்கான மந்திரம் என்னன்ட்டு என்னோட குரு மூலம் நான் தெரிந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னோட குருவும் அது செஞ்சார். அவரையும் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவர்கள் வரும்போது அவர்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு அவர்களுக்கான மந்திரத்தை கொடுப்பார். இப்ப இது வந்து பொதுவான மந்திரம் இல்ல, ஒரு மனிதனுக்கான மந்திரம் என்னன்னு கொடுப்பாரு. அது பேரு அமிர்த தாரா மந்திர தீட்சின் பேரு. சோ என்னோட குரு என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி சூனிய பாதிப்புல இருக்கிற வர்றவங்களுக்கும் மனதால் பார்த்து ஒண்ணுமே இல்லாட்டினாலும் அவங்களுடைய ஆறாவை பார்த்து அந்த மந்திரத்தை கொடுப்பாரு, இருந்தாலும் அந்த மந்திரத்தை கொடுப்பாரு. அந்த மந்திரத்தை அவங்க சுயமா சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 6 சக்கரங்களும் அற்புதமாக சுத்தம் செய்யப்படும். எந்த மந்திரங்களாலோ இல்லைன்னா அவங்க மனதால் சுயமாக ஏதாவது அவர்கள் பத்தியே நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தாலும் அது சுத்தம் செய்யப்படும் போது என்ன ஆகுன்னா, உடல்ல அது பிரதிபலிக்கும். உடல்ல பிரதிபலிக்கும் போது அவங்களோட சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எது தோல்வி நினைச்சிட்டு இருக்காங்களோ அது வந்து சக்சஸ் ஆகும். சோ இந்த மாதிரி என்னோட குருவும் செஞ்சாரு, நானும் செஞ்சுட்டு இருக்கேன். இதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு சொல்றது என்னன்னா, தயவு செய்து பில்லி சூனியம் ஏவல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டுன்னு யாரையும் போய் பார்க்காதீங்க. முதல்ல உங்களை சுயமா நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து உங்களால முடியவே இல்லை, இந்த இதுக்கு எனக்கு பதிலே தெரியாத ஒரு நிலை இருக்கும் போது நீங்க தேட போங்க. ஓகே சார். ஸோ இந்த பில்லி சூனியம் அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கோ இல்ல வந்துட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கோ வந்து பெருசா இருக்காது சார். ஏன்னா கூட வேலை செய்றவங்க, ஆனா வேலை செய்றவங்கலாம் வந்து இந்த பில்லி சூனியம் அந்த அளவுல யோசிக்க மாட்டாங்க. இந்த பில்லி சூனியத்துல அதிகமா பாதிக்கப்படுறது வந்து பெரிய பெரிய தொழில் வச்சிருக்கவங்களோ இல்ல வந்து ஒரு அரசியல்ல பண்றவங்களோ இல்ல வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு முக்கியமா ஒரு பிசினஸ் பண்றவங்க, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அது உண்மைதானா சார்? அதாவதுமா பில்லி சூனியம் நம்ம சொல்றது ஒரு முக்கியமா புரிஞ்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் போய் வைக்க முடியாதுமா. இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து செயல்படக்கூடாதுன்ட்டு உடனடியா நான் போய் வைக்க முடியாது. இந்த பில்லி சூனியத்துக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய கர்ம வினைகள்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு, அவர் வந்து ஒரு சிஎம் ஆகக்கூடிய மாதிரி இருக்காரு, இவர் வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு பில்லி சூனியம் வச்சா இவரை வந்து தடுத்துடலான்ட்டு எதிர்கட்சிக்காரங்க போய் பில்லி சூனியம் வச்சிடலாமே, ஏன் அவங்கள பில்லி சூனியம் வைக்க முடியல? அப்போ எல்லாத்துக்கும் போய் பில்லி சூனியம் வைக்க முடியாது. அதே மாதிரி பில்லி சூனியம் வைக்க தெரிந்தவர்களால இருந்தாலும், ஏமாத்துபவர்கள் 99 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், இந்த ஒரு பங்கு தெரிந்தவர்கள் கூட எல்லாத்திற்கும் போய் வைக்க முடியாது. வைப்பார்கள், அது பலன் அடையும் போது அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற போது அது வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அது வெளிப்படுமே தவிர எல்லாத்திற்கும் எப்போதும் சூனியம் வைக்க முடியுங்கிறது கிடையவே கிடையாதுமா. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு சார். நான் பார்த்த ஒரு விஷயங்கள் வந்து உங்ககிட்ட டவுட்டா கேட்கிறேன். நிறைய கோவில்கள்ல வந்துட்டு இந்த சேவலை வந்து குத்தி வைக்கிற மாதிரியும் நிறைய இதுல வந்து ரத்த பலி கொடுக்குற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய கோவில்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பில்லி சூனியம் ஏவலை தாண்டி வந்து பலி கொடுக்குற விஷயங்கள் வந்து இருக்குல்ல சார், அது எப்படி சார்? அதாவதுமா நம்மளுடைய தாந்திரியம், அதாவது என்னன்னு கேட்டீங்களா, நம்மளுடைய முன்னோர்கள் நான் சொன்ன மாதிரி சில காரியங்களை செய்வதற்காக சில பலியிடுவது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த இயற்கையில என்னுடைய காரியங்களை முடித்து கொடுப்பதற்கு, அதாவது சூனியத்திற்காகவும் சில வழிமுறைகள் இருக்கு, ஏவலுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு, அதே மாதிரி எல்லா அந்த தாந்திரிக வழிமுறைகள் எல்லாத்திற்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உயிர் பலி விடுவதற்கான ஒரு விலங்குகளை பயன்படுத்துவாங்க. சிலரும் நார்த் இந்தியால சில இடத்துல மனிதர்களையும் பலியிடுவதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த பலியிட்டு என்னோட காரியத்தை முடித்து கொடு அப்படிங்கிறது தாந்திரிக முறைகள்ல இருக்குது. ஆனா அது வந்து வேறொரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இப்போ இருக்கிற மனிதர்கள் என்னன்னா, தன்னுடைய செயலை முடித்து கொடுப்பதற்காக இந்த மாதிரி சுயமாகவே அந்த கோவில்ல போய் செய்யறாங்க. ஆனா அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா. சார் அப்புறம் வந்து இந்த மிளகா அரைச்சு வைப்பாங்க சார். ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மிளகா அரைச்சு வைக்கிற ஒரு விஷயங்கள் வந்து நான் கோவில்ல பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு மனசார நான் பண்ணாவே அது ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்னு நம்பிதான் நான் பண்றாங்க. ஸோ இதுக்கு அந்த பில்லி சூனியத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? அதாவதுமா இங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பில்லி சூனியம்ங்கிறது மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பெருவாரியா இருக்காங்க. அப்போ மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலால் ஏதாவது ஒரு செயல் மூலம் ஒரு பரிகாரத்தை சொன்னாதான் அவங்க மனதில இருந்து விடுதலை அடைவாங்க. அப்போ அவர்களுக்கு எதையாவது ஒரு செயலை கொடுக்கும் போது தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த செயல் செய்ததுனால எனக்கு இந்த இதுல இருந்து விலகிக்கிட்டதாக அவர்கள் நினைத்து அதுல இருந்து விலகுவாங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனதால் பாதிக்கப்பட்டு சுத்தக்கூடிய மனிதர்களுக்காகவே இந்த மாதிரி சில பரிகாரங்களும் இப்போதும் நிறைய பரிகாரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு வழியில ஒரு மனிதனை
சந்தோஷமாகவும் அவன் இந்த பாதிப்பு இருப்பதாக நினைத்திருந்தால் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும் இது உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த பில்லி சூனிய ஏவல் உண்மையால பாதிப்பு அடைந்தவர்களுக்கு சில மந்திரங்களும் சில ஞானம் பெற்றவர்கள் சிலருடைய ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் நம்ம கர்ம வினைகளை நீக்குவதன் மூலமாகவும் சில நேரங்கள் அதுல இருந்து விடுதலை அடைய முடியுமா? ஸோ சில பேருக்கு வந்து அதுக்கான பரிகாரங்கள் வந்து தெரியாம இருக்கும் சார். ம், என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியாம இருக்கும். ம். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா, நீங்க என்ன சார் அவங்களுக்கு நான் அட்வைஸ் உங்ககிட்ட பண்ணுவீங்க? ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதாம்மா, அந்த மாதிரி பாதிப்புல வர்றவங்களுக்கு அவங்களுக்கான மந்திரம், ஒரு மனிதன் ஆறாவ பார்த்து அவர்களுக்கான பீஜ மந்திரம் என்னன்னு அவர்களுக்கே நாங்க கொடுப்போம். ம். சோ அந்த பிரச்சனையில இருக்கும்போது இப்போ இன்று சூனியம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வராங்க. இவர்கள்கிட்ட நாங்க ஒரு பரிகாரமோ இந்த மாதிரி யாகங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரி முறைகள் பண்றேன்னு சொல்லி இப்ப நிவர்த்தி பண்றோம்னா, இப்ப இதற்காக அவங்க செலவுலாம் பண்ணுவாங்க, காசு இது பண்ணுவாங்க, விரயம் இருக்கும், பயணம் பண்ணுவாங்க, எல்லாம் விரயம் இருக்கும். திரும்பி போயிட்டு இப்ப நான் நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லலாம். ஆனா திரும்பி ஒரு பிரச்சனை திரும்பி எங்களை தான் தேடி வரும். அப்ப என்னோட குருநாதர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கான மந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அவர்கள் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்கங்கிற ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்தாரு. அவர் செய்ததை இப்போது நான் செய்துட்டு இருக்கிறேன். யாரு பிரச்சனைகளுக்கு வராங்களோ அவங்களுக்கான வழியை அவங்களுக்கு காட்டுவோமா. ஏன்னா நாம் அவர்களை வந்து அழைத்துட்டு போக முடியாது. அவர்கள் தான் சுயமாக பயணம் பண்ணணும். அப்ப அதற்கான பாதைகளை அப்படிதான் கொடுத்துட்டு ஓகே இருக்கோம். சார். ஸோ எங்களுக்கு வந்து நெறைய டவுட்டுகள் இதுல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு கிளியர் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாமா. இன்னும் நிறைய கேள்விகள் இந்த பதிவுகளை பார்த்து வரும்போது, நம்ம அடுத்த பதிவுகள்ல அவரோட கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். கண்டிப்பா நம்ம சார். ரொம்ப சந்திப்போம். அற்புதமான கேள்விகளை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நமோ சார். நாராயணன்.